நவரத்தின கல் அப்படிங்கிறது உண்மையா? அந்த கற்கள் நாம் பயன்படுத்தினா நமக்கு சக்தி உள்ளதாக இருக்குமா? அந்த கற்கள் உண்மையாலுமே நம்ம பகுதியில் கிடைக்குதா? அது லட்சங்கள் கோடிக்கணக்கில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறையா சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதை பற்றின ஒரு அனுபவ பதிவாக இனி வரக்கூடிய காணொளிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நவரத்தின கல் அப்படின்னும் போது முதல்ல நாம் பேசணும் அப்படின்னா, ஒரு அருமையான வண்ணம், கருநீல வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கருநீலக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருநீலக்கல்லிருந்து நம்ம இந்த நவரத்தின கற்களை பற்றி நாம் பேசலாம். இந்த கல் இவ்வளோ லட்சம் விற்குமா? இத்தனை லட்சத்துக்கு இந்த கல்லை வாங்கி என்ன தான் பண்ண போகிறாங்க? நிஜமாலுமே இந்த கல் இத்தனை லட்சத்துக்கு விற்கிதா? அப்படி வாங்கி இந்த கல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கு இல்லையா? உண்மையாலுமே இந்த கல்லுக்கு அவ்வளோ விலை இருக்குதா? இந்த கல் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? இது என்ன கல்? இந்த கல் எல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும்? உண்மையாலுமே இது கல் தானா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகமெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை பற்றிய பதிவாக இன்றைக்கி நாம் பார்ப்போம். இது என்ன கல் அப்படின்னா, ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கருநீல வண்ணம், கருநீல கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ சஃபயர் அப்படிங்கிறது தான் இந்த கல். சரி, உண்மையாலுமே இது கல் தானா, இல்லை கல் மாதிரியா, மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா, அதாவது நவரத்னம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை. 9 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கல்லை நீங்கள் பார்க்கும்போது இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது. இது என்னென்னா, பூமியிலிருந்து எடுக்கப்படும் பொழுது இப்படி தான் கல் இருக்கும். அதாவது ஒரு சேஃப் இருக்காது, அன்சேஃபில் தான் இருக்கும். அதை எடுத்து அதில் எந்த அளவுக்கு நல்ல கலர் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்து, அந்த லஸ்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்து, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட்டன் பாலிஷ் பண்ணி அதை நமக்கு நகைகளுக்காகவும் மோதிரத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வியாபாரங்களில் கடையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு அன்சேஃபில் இது மாதிரி இருக்கும். இது கருநீல வண்ணத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதே மாதிரி கலர்லேயும் நிறைய கலர் இருக்குது. அது செமி ப்ரீசியஸ்லேயும் இருக்குது. ஸோ ப்ரீசியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சஃபயர், ப்ளூ சஃபயரை இது ப்ரீசியஸ் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லுவோம். இதோட ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 வரும். இது கொரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ கொரண்டம் ஃபேமிலியில் வர்றதில் சஃபயர் வெரைட்டிஸ் வரும், ரூபி வெரைட்டிஸ்லேயும் வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ சஃபயர் கொரண்டம் ஃபேமிலி. இது ஹார்ட்னஸ் 9 வரும். உண்மையாலுமே இது கல் தானா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பார்த்தா அசந்து போயிடுவீங்க. பார்க்குறதுக்கு இது கல்லாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் கல் மாதிரியே ஆர்டிஃபிஷியலாக இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறையா பார்த்தோம் அப்படின்னா லேப் க்ரோ ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருச்சு. எப்படி கோழியில் பிராய்லர் கோழி எப்படி வருது, அது மாதிரி முத்துக்களில் பார்த்திங்கன்னா கல்ச்சர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி செய்கிற முத்து அப்படிங்கிற மாதிரிலாம், ஹைதராபாத் முத்து இந்த மாதிரிலாம் நிறையா வரும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஜெம்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா லேப் க்ரோ டைமண்ட், லேப் க்ரோ ஜெம்ஸ் அப்படின்ற பேரில் இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ அது கட்டன் பாலிஷ் அப்படிங்கிறதுல தான் நிறையா வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பூமியிலேருந்து அப்படியே எடுத்தால் எப்படி அந்த கல் ராவாக இருக்கும், அதாவது ரஃப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரஃப் ஸ்டோனாகவே இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய டெக்னாலஜிகள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அதனால் உண்மையான கல் எது, ஆர்டிஃபிஷியலான கல் எது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த கல்லை எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். பார்த்தீங்களா? இதுதான் இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கக்கூடிய அந்த கல், கருநீல கல், அதாவது ப்ளூ சஃபயர் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கலர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதில் எந்த அளவுக்கு கலர் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு விலை அதிகம். எந்த அளவுக்கு அதில் கிளாரிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கட்டிங் பாலிஷ் பண்ணும்போது அந்த சேஃப் அதிகமாக இருக்கும், சைஸ் அதிகமாக இருக்கும். சைஸ் அதிகமாக போக அதோடைய கேரட்டோடைய ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்கும். சரி, இந்த கல் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த கல் தான் இது. இத்தனையோடு தான் இருக்குது. அப்படின்னா இது எவ்வளோ ஆயிரத்துக்கு போகுமா, லட்சத்துக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல் இந்த சைஸில்
நல்ல கிளியராகவும் இதே மாதிரி கலராகவும் இன்னும் கலராகவும் இருந்தால் பல லட்சங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேனே இந்த கல் உண்மையாலுமே இது வந்து பல லட்சத்துக்கு போகுமா அப்படின்னா, இது உண்மையாலுமே கல்லாக இருந்திருந்தால் பல லட்சங்களுக்கு போகும். ஆனால் இது பார்த்தீங்க இல்லையா, கல் மாதிரியே இருக்கு இல்லையா, ஆனால் இது கல் இல்லை. தெரியாது, வியாபாரத்துக்கு புதுசாக வரவங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் இதை பற்றி தெரியாது. இதை பார்த்து அப்படியே கட்டன் பாலிஷ் பண்ணி கல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டுக்குவாங்க. ஆனால் இது சிந்தட்டிக் ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லுது. சிந்தட்டிக் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் ஃபார்மேஷன் மூலியமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் அப்படிங்கிறது இயற்கையாகவே பூமியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணோம், இதை ஒரு சர்டிஃபிகேட்டே நம்ம போட்டாச்சு. எதுக்கு? இது ப்ளூ சஃபயர்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொண்டு போய் சர்டிஃபிகேட் போட்டு பார்த்தம்போது தான் நல்லா தெளிவாக தெரியும் இது சிந்தட்டிக் சஃபயர்னு. ப்ளூ சஃபயர், ப்ளூ கலருக்கெலாம் சிந்தட்டிக், ப்ளூ சஃபயர் மாதிரியே சிந்தட்டிக்கில் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்திருக்கு. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இது நல்லா தொழில் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை புதுசாக தொழிலுக்கு வந்திருக்கவங்க, இந்த கல் வியாபாரத்தில் வந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் ஆரம்பத்தில் நம்மளே வந்து இதை பார்க்கும்போது ஏமாந்து போகிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய கிளாரிட்டி, அதோட லஸ்டரு, அந்த கலரு, அந்த அப்படியே கலர் வந்து தனியாக மாறுறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே நேச்சுரல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நல்லா இதை வந்து சிந்தட்டிக் அப்படிங்கிறதுக்கும் நேச்சுரல் ஸ்டோனுக்கும் ஒரு நல்ல வியாபாரியாக பழக்கம் அனுபவமானவங்களாக இருக்கும்போது கையில் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் இது உண்மையாலுமே சிந்தட்டிக் தானா இல்லை அது நேச்சுரல் ஸ்டோன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வளவளப்புத்தன்மை அந்த கையில் பிடிக்கும்போது தெரிஞ்சிடும், நேச்சுரலுக்கும் சிந்தட்டிக்கும் ரொம்ப அனுபவமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே வந்து ப்ளூ சஃபயருக்கு உண்டான ஹார்ட்னஸ் எப்படி இருக்குமோ அந்த ஹார்டு எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அது பார்க்கும்போது ஒரிஜினல் ப்ளூ சஃபயர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது சிந்தட்டிக் அப்படிங்கிற ஒரு இது மார்க்கெட்டில் இது மாதிரி நிறைய இது மாதிரி சுற்றிட்டு இருக்குது. அதனால் கற்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லா கற்களுக்கும் அதுக்குண்டான கதிர்வீச்சுக்கள் இருக்கின்றது, அது இல்லாமல் கிடையாது. எப்படி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் அந்த கதிர்வீச்சு தன்மைக்கு ஏற்றாது போல் நாட்களை வகைப்படுத்தி பிரித்திருக்கிறார்களோ அந்த நாட்களுக்கு ஏற்றாற்போல் அந்த கதிர்வீச்சு தன்மை வந்து இந்த கற்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியல் ரீதியாகவும் கற்களுக்கு வந்து கதிர்வீச்சு தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஹீலிங் பர்பஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நவரத்தின கற்கள் அப்படிங்கிறது உண்மை. அந்த நவரத்தின கற்களுக்கு நல்ல கதிர்வீச்சு தன்மைகள் இருக்கிறது உண்மை. அது உண்மையாலுமே கற்களாக இருக்க வேண்டும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஏடி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி ஏடி ஸ்டோன் அப்படின்வாங்க. ஸோ அமெரிக்கன் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பல பேர்த்துக்கு அது தெரியாது. அதனால் நவரத்தின கல் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நாம் பார்த்தது கல் மாதிரி, ஆனால் இது கல் அல்ல அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இன்னும் நிறைய இது மாதிரி கற்களை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பதிவுகளாக வந்து கொடுங்க. அதை பற்றின விளக்கங்களை நான் உங்களுக்கு நிறையா தரேன். நவரத்தின கற்கள் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன விளக்கம் வேணுமோ தரேன். ஏன்னா 2009 இருந்து நானும் இந்த நவரத்தின கற்கள் தொழிலில் தான் இருந்துகிட்ருக்கிறேன். பல துறையில் வந்து பாரம்பரிய வைத்தியத்தில் ஆராய்ச்சியில் ஆரம்பித்து வாஸ்து வரைக்கும் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் இருந்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் வந்து கடக்க நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகி இருந்துட்டு தான் வந்திருக்கோம் இந்த ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த நவரத்தின கற்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் பதிவாக அனுப்புங்க. நான் அதுக்கு உண்டான பதில்கள் விளக்கங்களை தரேன். இனி வரும் காணொலியில் இந்த நவரத்தின கற்களை பற்றின பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்.